ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இப்போ உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் உன் கையை மீறி போனதாக, உன்னால் சமாளிக்க முடியாததாக இருக்கும் பெரும் பிரச்சனை இந்த காசு பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் தானே. அந்த கடனை தீர்த்து வச்சு உனக்குடைய கடமைகளை நீ சரியாக சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி செய்வதற்காகவே இப்போது இந்த பதிவை உனக்காகவே உன் கண்களில் காட்டியிருக்கேனேன் செல்லமே. கடன் பிரச்சனையும் கஷ்டமும் உன்னை பாடாப்படுத்தும் போது இந்த சாயப்பா என்னால் எப்படி அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியும்? அதனால தான் உனக்காக உதவி செய்யவும் உன் பிரச்சனைகளை தீர்க்கவும் உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கும் இந்த சாயப்பா ஓடி வந்துட்டேன். பொய்யான மனிதர்கள் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க. ஆனால் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நீ மனசில் என்ன தோணுனாலும் அதை அப்படியே பேசிடுற. இது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் எல்லாருமே அதை சரியாக எடுத்துக்குவாங்க, சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? நீ உண்மையை பேசுவதாலேயே உன்னை பகையாக நினைக்கும் மனிதர்களிடம் நீ எப்போதும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்க பழகு. அவங்க கெட்டவங்களாக இருக்கிறதால உண்மையை பேசக்கூடிய உன்னை எதிரியாக நினச்சா நீ அவங்கள விட்டு விலகுவது தானே சரியாக இருக்கும். நீ யாரையும் வெறுக்க வேண்டாம். அதுக்காக எல்லார் மேலேயும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கவும் வேண்டாம். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் உண்மையானவர்கள், யார் பொய்யாய் நடிப்பவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளும் விதமாக உன் வாழ்க்கையில் உன் கண்ணு முன்னால் நான் பல உண்மைகளை போட்டு காட்டுறேன். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்க அனுமதிக்க மாட்டேன். தாமதமாகும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ கேட்டதை விட அழகான அற்புதமான அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகிறேன். நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுளும் புகழும் செல்வமும் அமைதியும் உனக்கு கிடைக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. என் அருளால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான நாளாக இருக்க போகுது. உன் மனசை நீ தூய்மையாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை தானாகவே உயர்ச்சி பெறும். உன் மகிழ்ச்சி தான் என் வாழ்க்கையில் நான் செய்ய போகிற மிகப்பெரிய விஷயம். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி இந்த சாயப்பா என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை மலரச் செய்வேன். நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலையும் இது நடக்கணும், இதுதான் அவனுக்கு கிடைக்கணும்னு இருக்கும். அதன்படி உனக்கானதை சிறப்பாக இந்த சாயப்பா நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய உனக்கு நல்ல வாய்ப்புகளையும் சிறப்பான சந்தோஷமான வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். உன் மனசு குழப்பம் அடையும் போதெல்லாம் கர்ம வினைகளும் சேர்ந்து உன்னை குழப்பப்படுத்துவதே எனக்கு புரிகிறது. நான் நிச்சயம் உனக்கான நல்லதை செய்வேன்னு நம்பு. என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. நீ மன உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் எதுவுமே உனக்கு சாத்தியம் இல்லாததுன்னு இல்லை என் செல்லமே. என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் இந்த உலகத்தில் நீ ஜெயிச்சு சந்தோஷமாக வாழும்படியும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்பேன். உன் மனசு எப்போதும் அமைதியாக இருக்கணும்னா உன் கூட இருக்கக்கூடிய உறவுகளும் உன்னை போலவே மனதுள்ளவர்களாக, உன்னை போலவே சிந்திக்கக்கூடியவர்களாக, உன் கூட ஒத்துமையாக இருக்கக்கூடியவர்களாக தானே இருக்கணும். உன் கூட இருக்கவங்க ஒத்துப்போன மனசோட உன்னை போலவே நல்ல குணம் கொண்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் உன் மனசும் வாழ்க்கையும் அமைதி நிறைஞ்சதாக இருக்கும். உன் மனசுக்கு பிடிக்காதவங்களும் அல்லது உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன் கூட இருந்தாங்கன்னா அது ஒரே பாம்போட ஒரே அறையில் தங்குவது போல எப்போ வேணாலும் உனக்கு ஆபத்தாக மாறிவிடும். அதனால தான் உனக்கு பிடிக்காத உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத, உன் குணத்தோட பொருந்தி போகாத மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சிரு, அல்லது நீ அவர்களை விட்டு ஒதுங்கி நின்றுடுன்னு சொல்கிறேன். எப்போதும் மன அமைதியை உனக்குள்ளே வச்சுக்கோ. சண்டையோ சலனமோ உனக்கு வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு சரிவராத மனிதர்களையும் உனக்கு ஒத்து வராத மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போகிறேன். என் அருளின் மூலமாக இனி அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடக்கும். நீ எப்போதும் அமைதியாக இருக்கணும் என் செல்லமே. இந்த சாயப்பாவை நம்பி இருக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நீ என் மேலே எந்த அளவு நம்பிக்கையோடு இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக ஒரு அப்பாவாக, உறவாக உன்னை நோக்கி வந்திருக்கேன். நான் எந்த சூழ்நிலையிலையும்
உன்னை கைவிட்டுற மாட்டேன், காப்பாற்றுவேன்றதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. அதே போல் நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் என் அருள் உன்னை வழி நடத்தும். உன் வாழ்க்கைங்கிற பெருங்கடலில் அலைகள் எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும் நான் நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன். உன் எதிர்காலம் சிறப்பாகவும் நிலைத்ததாகவும் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். என் அருள் உன்னை நல்வழியை நோக்கி அழைச்சிட்டு போகும் என் செல்லமே. கிடைக்காத ஒரு விஷயத்துக்காகவும் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயத்துக்காகவும் அதிகமாக யோசித்து வருத்தப்பட்டு வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். தாமதங்களையும் எதிர்மறையான விளைவுகளையும் உண்டாக்கும் எந்த சிந்தனையும் உனக்கு வேண்டாம். எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட பொறுமையாரு. உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்லதையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் வாழ்வில் சந்தோஷம் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் உணர்வுகளை அடுத்தவங்க மதிக்கலை, உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு நீயாகவே நினச்சிக்கிட்டு உன்னை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டாம். எப்போதாவது உன் மனசு அமைதியை இழக்கும் நேரங்களில் எல்லாம் என்னிடம் பேசும் பழக்கத்தை உருவாக்கிக்கோ. உன் உள்ளத்தின் ஆழத்தில் குடியிருக்கும் இந்த சாயப்பா நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணையாக இருப்பேன். அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை முழுவதும் புரிந்தவனாக இருக்கும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை தோத்து போக விடமாட்டேன். நீ தனியாக இல்லாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் விதி இப்படிதான் சொல்லி யாராவது உன்னை தாழ்த்த முயற்சி செஞ்சா நீ அவங்க கிட்ட சத்தம் போட்டு சொல்லு, என் தலைவிதியை மாற்ற என் சாயப்பா ஏன் கூடவே இருக்காருன்னு. கண்டிப்பா உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன் தலையெழுத்தை எழுதும் சக்தி எனக்கு தானே இருக்கு. நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தடையையும் தகர்த்தெறிந்து உன் சோதனைகளையெல்லாம் நொறுக்கி வேதனைகளையெல்லாம் பொசுக்கி உன்னை நல்வழியில் நல் பாதையில் அழைச்சிட்டு போக வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு சோதனையும் நல்ல சாதனையாக நான் மாற்றி காட்டுறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நான் அள்ளி தருவேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ ஒருபோதும் உன் இதயத்தை சோர்வடைய செய்யாதே. இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு ஒவ்வொரு முடிவும் உனக்கு வெற்றியை தரும்படி செய்ய போகிறேன். இனிமே உன்னை சுற்றி பல நல்ல புதிய மாற்றங்கள் உருவாகும். நீ போகும் பாதையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி யோசிக்காமல் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. யாராவது உனக்கு எதையாவது ஞாபகப்படுத்தும் போது, யாராவது உன்னுடைய கஷ்டத்தை குத்தி காட்டி உன்னுடைய காயத்தை இன்னும் ஆழமாக காயமாக உண்டாக்கும் போது நீ அமைதியாக சிரிச்சுக்கிட்டே அவர்களை தவிர்த்து விட்டு போய்விடு. நான் உன் கூட இருக்கும்போது இனி ஒவ்வொரு அடியையும் நானே உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துகிறேன். தேவையில்லாமல் நீ கலங்க வேண்டாம் என் செல்லமே. உன் மனசில் வரக்கூடிய பயமும் சந்தேகமும் நிம்மதி இல்லாத சிந்தனைகளும் எல்லாமே தற்காலிகமானது தான். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நான் சரி செய்வேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னைக்கு உனக்கு புரியாத விஷயங்கள் கூடிய சீக்கிரம் உனக்கு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெளிவாக புரிய வரும். அனைத்தையும் மாற்றி அமைக்கவும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவும் இந்த சாயப்பா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதுமே மனசை அமைதிப்படுத்து, முகத்தில் ஒரு சிரிப்பை வச்சுக்கோ. நீ மகிழ்ச்சியாக வாழணும், மன நிறைவோட நிம்மதியாக வாழணும்னு தானே இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். என்னதான் நான் உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்தாலும் கண்டிப்பாக உன் நம்பிக்கை வீணாக்க மாட்டேன். சோதனைகளை தாண்டி வேதனைகளை விட்டு மீண்டு வந்து நீ நல்லபடியாக வாழ்ந்து சரித்திரமும் சாதனையும் படைக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாகவே இருப்பேன்.